ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிட்ஸ் இஃப்தார் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் நகட்ஸ், அதுக்கப்புறம் சிக்கன் லசானியா. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3 பீஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஊற வச்சிடலாம். இப்போது ஒரு 1/2 kg அளவுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். நான் பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்க ப்ரெட்டையும் இதில் சேர்த்துடலாம். திரும்ப ஒரு நிமிஷம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர். உங்கள்கிட்ட பேப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர். இட்டாலியன் ஹெர்ப்ஸில் ட்ரைட் பார்ஸ்லி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நான் இது ஒரு பட்டர் பேப்பரில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஸ்டிக் ஆகாது. இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நகட்ஸ் கோட்டிங்காக நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சிக்கன் பவுடர் இருந்தால் அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கோட்டிங்காக 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்க்குறேன். இதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு முட்டையை பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. உங்கள்கிட்ட க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கையில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இது பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரே சைஸில் கிடைக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஷேப் அப் பண்ணிக்கோங்க. இதில் இது மட்டும்தான் கஷ்டமான வேலை, இதை எடுத்து ஷேப் அப் பண்ணி வைக்கிறது. மற்றபடி இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த மாதிரி ஷேப் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிளேட்லேயும் நல்லா எண்ணெய் தடவிடுங்க, இல்லைனா இது ஸ்டிக் ஆகிடும். இப்போ இதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு மைதா மாவில் கோட் பண்ணிக்கிறேன். இது மைதா மாவில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையில் போட்டுருங்க.
இப்போது இதுலேயும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா நகட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்சு ஃப்ரீசரில் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி கீழே பட்டர் பேப்பர் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி வைங்க. பட்டர் பேப்பர் இல்லைனா ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நகட்ஸ் ஒரு 15 பீசஸ் கிட்ட கிடச்சிது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணணுன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து இதை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இஃப்தார் டைமில் நம்ம இதெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜஸ்ட் ஆயிலில் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது இதை வந்து நம்ம மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு டே நம்ம ஹை ஹீட்டில் வச்சிட்டோன்னா மேலே மட்டும் உங்களுக்கு வந்து கலர் வந்துடும், உள்ள சிக்கன் வந்து வேகாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இப்போ இதை எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து சிக்கன் நகட்ஸ்லாம் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இல்லைனா வெளியில் போகும்போது தான் நம்ம வாங்கி தருவோம். ஸோ எந்த வித கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே நம்ம கையாலே நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடையில் கிடைக்கிற ஃப்ரோசன் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இதுக்குள்ளே டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு, ரொம்ப எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பட் இதுக்கு வந்து நான் செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். இந்த ரெசிபி வந்து நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தியாக ஆயிடுச்சு. இப்போது அடுத்தது வந்து சிக்கன் லசானியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் ஹர்ப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கன் மின்ஸும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு சிக்கன் நல்லா ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ் டொமேட்டோ பியூரியும் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேன்டு டொமேட்டோ பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த இட்டாலியன் டேஸ்ட்லேயே வேணும்னா நீங்கள் வந்து கேன்டு டொமேட்டோ பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ சிக்கன் குக் ஆகிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் வந்து சில்லி கார்லிக் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒயிட் பெப்பர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு திக்கு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம லசானியா ஷீட்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி பாயில் பண்ணணும்னா எல்லாமே ஒரேடியாக போட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 3 பீஸாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வாங்குகிற பேக்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக ஆயிலும் சால்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு 4 பீஸ் மட்டும் பாயில் பண்ணிக்க போகிறேன். நான் ஜஸ்ட்டு டோட்டலி வந்து ஒரு 10 to 12 பீசஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் லசானியா பேக் பண்ண போகிற பேக்கிங் டிஷ்ஷில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் ஒயிட் சாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் வந்து நம்ம லசானியா ஷீட்ஸை போட்டுக்க போகிறோம். இதுக்கு அடுத்த லேயராக சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு அடுத்த லேயர் வந்து ஒயிட் சாஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம சீஸ் போட்டுக்க போகிறோம். நான் வந்து மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம லசானியா ஷீட்ஸை போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு அடுத்த லேயர் வந்து சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் ஒயிட் சாஸ், ஃபைனலாக இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கோங்க. இப்போது 180 டிகிரியில் ஓவனில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே சீஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல சீஸியான சிக்கன் லசானியா ரெடி ஆயிடுச்சு. நம்மளால் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ண முடியும். இது அப்படியே நல்லா சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
உங்ககிட்ட லசானியா ஷீட்ஸ் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து ப்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி ப்ரெட்டு கூட வேணான்னா நீங்கள் வந்து பாஸ்தா, நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பாஸ்தா இருக்கும் இல்லையா, மக்ரோனி பாஸ்தா, அதை பாயில் பண்ணி இந்த மாதிரி லேயராக போடுங்க. அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனி லசானியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணுன்ட்டு அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இஃப்தார் டேபிள் ரெடி பண்ண போகிறேன். டேபிள் என்ன வச்சுருக்கேன்னா லசானியா, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், சிக்கன் நகட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறமா பசங்களுக்காக ஆரியோ மில்க் ஷேக் செஞ்சுருந்தேன். அப்புறம் எங்களுக்காக வந்துட்டு கொஞ்சம் சமோசா பஜ்ஜியெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கஞ்சி, டேட்ஸ், இதுதான் நான் வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு சுஹேரா நோம்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. ஆமாம், அவன் நோம்பு தான், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சுஹேரா அரிசை நீங்கள் காட்டவே மாட்டீங்க, காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. Yeah, take French fries. Take. I'm getting all the grapes. Keep some for me. எனக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் இஃப்தார் மெனுன்றதால அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்குது. ஸோ பசங்களாம் நோன்பு வைக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவங்கள வந்து நம்ம சந்தோஷப்படுத்தலாம். லாக்டவுன்லாம் ஆனதுலேருந்தே வந்து ஆரிஸ்க்கெலாம் இன்னும் முடி கட் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய வளர்ந்துடுச்சு அவனுக்கு. இன்ஷால்லா ஈத் டைமில் தான் அவனுக்கு வீட்டிலே கட் பண்ணணுன்ட்டு இருக்கோம். Oreo milkshake is good. Oreo milkshake is tasty and yummy. I'm going to try lasagna now. It's yummy. Good. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.